ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டு யாபிடெக். ஒரு வெப்சைட்ல இல்ல வெப் பேஜ்ல நீங்க பார்க்கக்கூடிய கன்டென்ட் எல்லாமே உங்களுடைய கம்ப்யூட்டருக்கு டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க பார்க்குறீங்க. அதாவது சர்வர்ல இருந்து ஒரு கோடிங் டவுன்லோட் ஆயிட்டு உங்க கம்ப்யூட்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அத நீங்க ஒரு வெப் பேஜா பார்க்குறீங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த வெப் பேஜ்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு கன்டென்ட்டையும் உங்களால மாடிஃபை பண்ணிக்க முடியும். காரணம் அதோடைய கோடிங் எல்லாமே இப்போ உங்க கம்ப்யூட்டர்ல உங்க பிரவுசர்ல தான் இருக்கு. ஆனா இங்க நீங்க பண்ற சேஞ்சஸ் ரியல் வெப்சைட்ல அஃபெக்ட் பண்ணாது. இது வந்து உங்களுடைய காப்பி அவ்வளவுதான். அதாவது சர்வர்ல இருக்கக்கூடிய ஒரு கோடிங் டவுன்லோட் ஆயிட்டு உங்க கம்ப்யூட்டருக்கு வந்துருச்சு. இப்போ இது வந்து உங்களுடைய காப்பி. உங்களுடைய கோடிங்க நீங்க மாடிஃபை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு பேஜ்ல உங்களுடைய வெப் பேஜ்ல ஷோ ஆகக்கூடிய இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு கன்டென்ட்டையோ கோடிங்கையோ உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சோ அது எப்படி பண்றது? அதே மாதிரி நீங்க கூகுள்ல சில நேரம் வந்து அதாவது கூகுள் குரோம் பிரவுசர்ல நீங்க பாஸ்வேர்ட்லாம் குடுப்பீங்க. அந்த பாஸ்வேர்டு வந்து ஆட்டோ ஃபில் ஆகும். ஆனா அந்த பாஸ்வேர்டு நீங்க ரொம்ப நாளைக்கு முன்னால குடுத்திருப்பீங்க, மறந்திருக்கும். பட் அந்த ஆட்டோ ஃபில் ஆகுறதுல டாட் டாட்ல தான இருக்கும். பாஸ்வேர்டா உங்களுக்கு தெரியாது. சோ அது மாதிரி இருக்கிற ஒரு பாஸ்வேர்டை எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்றதையும் பார்க்க போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம மெசேஜ் பாண்டான்ற வெப்சைட் எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்கு தான். நீங்க பண்ற சேஞ்சஸ் ஒரு வெப்சைட்ல அஃபெக்ட் பண்ணாது. இது வந்து உங்களுடைய சைடுல உங்களுடைய லோக்கல் கம்ப்யூட்டர்ல நீங்க பண்ணிக்கிற சேஞ்ச் தான். சோ இத வந்து ஒரு ஃபன்னாவோ டெஸ்டிங் பர்பஸா மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஜ்ல நீங்க பார்க்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே சர்வர்ல இருந்து லோட் ஆயிட்டு வந்திருக்கு. அதாவது நீங்க ரெஃப்ரெஷ் பண்றீங்க. ரெஃப்ரெஷ் பண்றப்ப இன்டர்நெட்ல இருந்து இந்த பேஜ் டவுன்லோட் ஆயிட்டு நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்துருச்சு. இப்போ இதோட கோடிங் எல்லாம் நீங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய பேஜ்ல எந்த இடத்துல வேணாலும் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்னு இருக்கும். இத குடுத்தீங்கன்னா இந்த பேஜ்னுடைய கோடிங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்க முடியும். அதாவது எந்தெந்த இடத்துலலாம் நீங்க வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த லோகோ இருக்கிற இடத்துல நான் வந்து பாருங்க இந்த ஐகானை கிளிக் பண்ணி இத இன்ஸ்பெக்ட் பண்ணனேன் அப்படின்னா இந்த இமேஜ்னுடைய கோடிங் எனக்கு வந்திருக்கு. சோ இப்போ இந்த இமேஜை என்னால டவுன்லோட் பண்ணிக்கவும் முடியும். சோ நீங்க நிறைய வெப்சைட்ல ப்ரொஃபைல் போட்டோ பார்ப்பீங்க. அந்த ப்ரொஃபைல் போட்டோ அங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியாம இருந்தாலும் இது மாதிரி இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய ஃபைல் பாத் வச்சு உங்களால டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ இதை நான் டபுள் கிளிக் பண்றேன். இந்த ஃபைல் பாத் எனக்கு டவுன்லோட் காப்பி ஆயிடுச்சு. இப்போ மேல மெசேஜ் பாண்டா டாட் காமுக்கு அப்புறம் ஸ்லாஷ் வந்து இந்த பாத் இருக்கிறதா மீனிங். சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா மேல ஒரு ஸ்லாஷ் கொடுத்து இப்படி நான் என்டர் பண்ணனேன் அப்படின்னா அந்த லோகோ எனக்கு தனியா வந்து இப்படி லோட் ஆயிரும். அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி நீங்க பார்க்கக்கூடிய எந்த ஒரு கண்டென்ட்னாலும் உங்களால இன்ஸ்பெக்ட கொடுத்து ஒரு வெப் பேஜ்ல இருந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அடுத்ததா இந்த பேஜ்ல கூடிய கண்டென்ட்டை மாடிஃபை பண்ண போறோம். சோ அது எப்படி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ இதுலயே பாருங்களேன், இமேஜ் சோர்ஸ்ல இந்த இந்த ஃபைல் பாத்துக்கு பதிலா நான் வேற ஒரு பாத், அதாவது வேற ஏதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இமேஜ்னுடைய லிங்க் நான் இங்க கொடுத்தேன் அப்படின்னா அந்த இமேஜ் வந்து இங்க அப்ளை ஆயிடும். சோ இது மாதிரி நம்ம பண்ண முடியும். தென் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இதுல கூடிய டெக்ஸ்ட் எல்லாமே மாத்துறதுக்காக எந்த இடத்துல நீங்க மாத்தணும் பாருங்க, ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ இந்த மெசேஜ் பாண்டா அப்படின்ற டெக்ஸ்ட் வந்து இங்க செலக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ நீங்க மவுஸ கொண்டு போனீங்கன்னா பாருங்க, ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு மேல இங்க கீழ கோடிங்ல மவுஸ கொண்டு போக அந்தந்த எலிமெண்ட் வந்து அங்க செலக்ட் ஆயிட்டு இருக்கும். இதுல இப்போ இந்த மெசேஜ் பாண்டான்றதை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இதுல வந்து ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்க. இப்படி டபுள் கிளிக் பண்ண உடனே மெசேஜ் பாண்டா அப்படின்ற இந்த டெக்ஸ்ட் செலக்ட் ஆகுது. இதுக்கு மேல ஹலோ வேர்ல்டுன்னு சும்மா நான் ஒரு டம்மியா ஒரு டெக்ஸ்ட் நான் டைப் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஹலோ வேர்ல்டுன்னு டைப் ஆயிடுச்சு. சோ இப்போ நீங்க திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அதெல்லாம் போயிடும். இப்போ நீங்க பண்ணுன சேஞ்சஸ் எல்லாம் போயிடும். திருப்பவும் சர்வர் வந்து ஃப்ரெஷ்ஷான டேட்டா தான் அங்க டவுன்லோட் ஆயிட்டு வரும். ஒரிஜினல் டேட்டா தான் வரும். இருந்தாலும் உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க ஷோ பண்றதுக்கோ இப்போ ஒண்ணும் இல்ல, இந்த ஒரு ஒரு டம்மியா ஒரு வெப்சைட் எடுத்துப்போம். அதுல வந்து லைக்ஸ், ஷேர்லாம் இருக்கு. இல்ல வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், வியூஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த டேட்டாவை நீங்க ஜஸ்ட் ஒரு ஃபன் பர்பஸ்க்காக நீங்க சேஞ்ச் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு 10 லைக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுலயே வந்து எடுத்துப்போம் ஒரு கண்டென்ட்டை. இந்த மெசேஜ் பாண்டாவுல இந்த மெசேஜஸ்ல போனா ஆல் மெசேஜஸ் அப்படின்ற ஒரு ஃபீல்ட் இருக்கும். இதுல நிறைய வந்து டெக்ஸ்ட் அதாவது ஒரு டெக்ஸ்டுவல் கண்டென்ட் எல்லாம் இருக்கும். ஸ்டோரி, கவிதை இந்த மாதிரிலாம். இப்போ ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டை நம்ம ஓபன் பண்ணிப்போம். இதுல லைக்ஸ் அப்படின்னு இருக்கும். பாத்தீங்கன்னா இதுல 45 வியூஸ் வந்திருக்கு, 1 லைக் வந்திருக்கு. இப்போ இத வந்து நாம ஜஸ்ட் வந்து ஷோ பண்றதுக்கு மட்டும். ஏன்னா இத நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. இது சர்வர்ல இருந்து லோட் ஆகும். ஆனா இத நீங்க காமிக்கிறதுக்காக யாருக்காச்சும் அத நீங்க சேஞ்ச் பண்ணி காமிக்க முடியும். ஒண்ணும் இல்ல, நீங்க லைக் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஒரு வீடியோ மேக் பண்றீங்க. அந்த வீடியோவுல நீங்க வந்து ஒரு கண்டென்ட், இந்த ஒரு கண்டென்ட்ட காமிச்சு இதுல லைக் பண்ணுங்க நீங்க சொல்லுவீங்கல்ல. அப்படி சொல்றப்ப அந்த இடத்துல வந்து வியூஸ் அதிகப்படுத்தி காமிச்சு தானே நீங்க ரெக்கார்ட் பண்ணணும். சோ இந்த மாதிரியான பர்பஸ்க்குலாம் இத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்றோம். 45 அப்படின்றதுக்கு மேல ரைட் கிளிக் பண்ணுனீங்க அப்படின்னா இந்த 45 வியூஸ் அப்படின்ற கண்டென்ட் செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுல போயிட்டு நீங்க ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி இந்த கண்டென்ட்டை அப்படியே நீங்க இந்த 45 அப்படின்னு இருக்கிற இடத்துல நீங்க 4500 இல்ல வேற ஒரு டெக்ஸ்ட கூட நீங்க போட்டு
உங்களுக்கு பிடிச்ச வியூஸ வந்து இதில சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா 4500 வியூஸ் அப்படின்றது இங்க சேஞ்ச் ஆயிருச்சு. இத நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ, இல்ல வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்றீங்க அப்படின்னா, அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு விட்டுறலாம். ஸோ இப்ப நீங்க திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா, அந்த கன்டென்ட் வந்து பழையபடி 45 வியூஸ் அப்படின்னு தான் வந்து நிக்கும். ஸோ இதுவும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா இப்போ ஒரு பேஜ் இருக்கு. இந்த பேஜ்ல நம்ம ஒரு குறிப்பிட்ட கன்டென்ட்ட மட்டும் தான் மாத்த முடியுமான்னு கேட்டா, இன்னொரு ஃபன் பார்ட் இருக்கு. அது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு பாக்ஸ் இப்ப இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் நீங்க மாத்தணும்னு நெனைக்கிறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த மேல கூடிய இந்த குட்டி ஐகான் இத கிளிக் பண்ணி இப்படி மவுஸ கொண்டு வந்தா, எது எதெல்லாம் நீங்க செலக்ட் பண்றீங்களோ அதோடைய கோடிங் எல்லாம் அங்க சைட்ல காமிக்கும். இப்ப நான் இந்த பாக்ஸ ஃபுல்லாவே செலக்ட் பண்றேன். இந்த இடத்துல இந்த பாக்ஸ் செலக்ட் ஆயிடுச்சு. இந்த பாக்ஸுக்கு பேடிங் 20 கிரே லைட் இந்த மாரி கிளாஸ்ல அப்ளை ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் விட்டுருவோம். இதுக்குள்ள இருக்கிற கன்டென்ட்லாம் பாருங்க. இப்ப இந்த மொத்த கன்டென்ட்டையும் நீங்க மாத்தணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த எலமெண்ட் இருக்கு இல்லீங்களா? இந்த டேக் முடியிற இடத்துல ஸோ கோடிங் தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு இது லைட்டா தெரியும். இது ஒரு டேக் அப்படின்னு. இப்ப இந்த இடத்துல நீங்க டபுள் கிளிக் பண்றீங்க. இந்த டேக் முடியிற இடத்துல அதாவது இந்த லெஸ் தென் சிம்பல், கிரேட்டர் தென் சிம்பல் இந்த கிரேட்டர் தென் சிம்பல் முடியறதுக்கு முன்னால ஒரு ஸ்பேஸ் விட்டு கன்டென்ட் எடிட்டபிள் ஈக்குவல் டூ ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி டைப் பண்ணுங்க. கன்டென்ட் எடிட்டபிள் ட்ரூ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு நீங்க வெளியில வச்சு கிளிக் பண்ணுங்க வேற எங்கேயாச்சும். இப்படி கிளிக் பண்ணுன உடனே, இப்ப பார்த்தீங்கன்னா இங்க உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியாது. ஆனா இங்க நீங்க டைரக்ட்டா வச்சு கன்டென்ட்ட எடிட் பண்ண முடியும். ஸோ இதுல இருக்கக்கூடிய எந்த ஒரு கன்டென்ட்டனாலும் நீங்க டைரக்ட்டாவே மாத்த முடியும். இப்போ இந்த ஃபுல் டிவ்வும் அதாவது இந்த ஃபுல் பாக்ஸுமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. ஃப்ரண்ட் எண்ட்ல உங்க கம்ப்யூட்டர்ல கூடிய இந்த இடத்துல நீங்க என்ன வேணாலும் இதுல சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சேஞ்சஸ் பண்ணி அத வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு ஸ்கிரீன்ஷாட்டோ இல்ல வந்து வீடியோவோ அந்த மாரி காமிக்க முடியும். ஸோ ஒரு பாக்ஸ்ல அதாவது ஒரு டிவ்ல மட்டும் இல்ல, இந்த மொத்த வெப் பேஜுக்குமே வந்து இந்த கன்டென்ட் எடிட்டர உங்களால அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த HTML டேக் இருக்கு இல்லைங்களா? இல்ல இந்த பாடி டேக். மொத்த பேஜுமே இந்த பாடி டேக்குள்ள தான் இருக்கும். அப்படி இல்லன்னா இந்த HTML டேக்லயும் நீங்க ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து கன்டென்ட் எடிட்டபிள் ஈக்குவல் டூ ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு அதே மாரி நம்ம குடுக்குறோம். இப்ப ஜஸ்ட் வெளிய வச்சு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த பேஜ்ல நீங்க எந்த கன்டென்ட்ட வேணாலும் மாடிஃபை பண்ணிக்க முடியும் அப்படியே. ஸோ இது மாரி உங்களுக்கு பிடிச்ச மாரி நேமு, லோகோ, அந்த வெப்சைட்டோடைய மொத்த அப்பியரன்ஸுமே உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஈவன் கன்டென்ட்ட மட்டும் இல்ல, நீங்க ஒரு HTML, CSSலாம் நல்லா தெரிஞ்சவங்க, JavaScriptலாம் தெரிஞ்சவங்கன்னா, அந்த கோடிங்கும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இந்த இடத்துல பட்டன் என்ன கலர்ல இருக்கு? பர்பிள் கலர்ல இருக்கு. இல்லாட்டி இங்க பிங்க் கலர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஸ்பெக்ட்ட குடுத்துட்டு, இங்க இருக்கக்கூடிய இந்த பிங்க் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, மேல பிங்க் டார்க்கன் 3 அப்படின்னு சொல்லி இங்க கிளாஸ் இருக்கு. ஸோ இந்த கோடிங்க பத்தி தெரிஞ்சவங்க, இல்லாட்டி இங்கேயே கூட பார்த்தீங்கன்னா, சைட்லயும் வந்து CSSலாம் ஓப்பன் ஆகியிருக்கும். இங்கேயே போயிட்டு அந்த கலர நீங்க மாடிஃபை பண்ணிக்க முடியும். இப்ப இந்த பிங்க் நீங்க கிளிக் பண்ணிட்டு, கலர நீங்க அட்ஜஸ்ட் பண்றப்ப இந்த இடத்துல கவனிங்க. ஸோ இந்த பாக்ஸும் வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு புடிச்ச ஒரு கலர இந்த மாரி நீங்க செலக்ட் பண்ணி, நாட் ஒன்லி கன்டென்ட் நீங்க அதில இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்டைலையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்ப திருப்பவும் இந்த டிவ் எடுத்துக்கலாம். அதாவது இந்த பாக்ஸ் எடுத்துக்கலாம். இது செலக்ட் ஆகியிருக்கு. இந்த இடத்துல பேக்கிரவுண்ட் என்ன கலர் இருக்கு அப்படின்னு பாருங்க. இப்ப வந்து இந்த பாக்ஸ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல வந்து பேக்கிரவுண்ட் கிரே கலர் அப்ளை ஆகியிருக்கு. கிரே லைட்டன் அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல பார்த்தீங்கன்னா, அதோடைய கலர் கூட காமிக்குது. ஸோ நீங்க எந்த டிவ்வோ இல்ல எந்த எலமெண்ட்ட நீங்க செலக்ட் பண்றீங்களோ, அந்த எலமெண்ட்டோடைய ஸ்டைல் எல்லாமே இங்க காமிக்குங்க. அதோடைய கலரு எல்லாமே காமிக்கும். இங்க நீங்க கிளிக் பண்ணி நீங்க டைரக்ட்டா அந்த கலர்ஸ சேஞ்ச் பண்ணி பார்க்க முடியும். இது இன்னொரு ஒரு பர்ப்பஸ்க்கு யூஸ் ஆகும். நீங்க ஒரு வெப் பேஜ பண்ணிட்டீங்க. டக்கு டக்குன்னு அங்க சேஞ்சஸ் பண்ணி இங்க வந்து அவுட்புட்ட பார்த்துட்டு இருக்க முடியாது. அதாவது நீங்க அங்க சேஞ்சஸ் பண்ணி இங்க வந்து அவுட்புட் பார்க்கறது இப்படிலாம் பண்ண முடியாது இல்லையா? அதுக்கு நீங்க இந்த பாக்ஸ்ல எந்த கலர் குடுக்கலாம்னு யோசிப்பீங்கல்ல. அப்படி யோசிக்கிறது இல்ல செக் பண்றதுக்காக இந்த டிவ்வுக்கு இது மாரி நீங்க இங்க வந்துட்டு மேனுவலா கலர மாத்தி மாத்தி பார்க்கலாம். சோ எந்த கலர் இங்க மேட்ச் ஆகுது, பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்றத நீங்க இங்கேயே சேஞ்சஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க அத செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா, லைட்டா கிரே மட்டும் இல்லாம ஒரு பர்பிள் கலக்கறப்ப இது கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா, இந்த கலர எடுத்து நீங்க கோடிங்ல போட்டுக்கலாம். சோ இது மாதிரி நீங்க CSSலாம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். தென் பேடிங் கூட இப்ப இந்த பேடிங்க நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கிறேன். இது நான் பேடிங் அட்ஜஸ்ட் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸுக்கும் கன்டென்ட்க்கும் நடுவுல இருக்கிற அந்த ஸ்பேஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகுது. அடுத்ததா இதுல இதுல இருக்கிற CSS மட்டும் இல்ல, இல்லாதது நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா, எலிமெண்ட் டாட் ஸ்டைல் இங்க நீங்க தனியாவே கோடிங்க CSS ஆட் பண்ணியும் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இந்த பாக்ஸ் வந்து நல்லா ஷார்ப்பா இருக்கு இல்லையா? இதுல பார்டர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். பார்டர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லி குடுத்ததுக்கு அப்புறம், இதுல நீங்க ஒரு குறிப்பிட்ட வேல்யூ அப்ளை பண்ணி பார்க்கலாம். நான் 10 பிக்சல் அப்படின்னு சொல்லி குடுத்தேன்னா, பார்த்தீங்கன்னா லைவாவே இங்க சேஞ்சஸ் நடக்குது. ஸோ இந்த கார்னர் வந்து ஒரு மாரி ஸ்மூத்தா இருக்கு. இப்ப நான் 10 அப்படின்றத அடுத்து நான் 20ன்னு மாத்துறேன். பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ஒரு ரவுண்ட் கார்னர் உங்களுக்கு தெரியும். இது மாதிரி நீங்க ஸ்டைல் இருக்கிற எல்லா ஸ்டைலையுமே ஃபாண்ட்ல இருந்து எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணலாம். இந்த முன்னால இருக்கிற டிக் வந்து எதுக்காகன்னா, அந்த சேஞ்சஸ் நம்ம எடுத்து அப்ளை பண்ணாம இருந்தா எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்காக.
இப்ப இந்த பேடிங் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்னா, இப்படி ஒட்டிட்டு இருக்கும் டெக்ஸ்ட்டு. ஸோ அது இருக்கிறப்ப இந்த மாரி இருக்குன்னு சொல்லி அந்த டிஃபரன்ஸ நீங்க பார்த்துக்க முடியும். பாருங்க பேக்கிரவுண்ட் கலர் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? ஸோ கலர் இருக்கிறப்ப இந்த மாரி இருக்கு. இது எல்லாமே நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அதாவது ஓகே பண்ணிட்டு, இதோடைய கோடிங்ஸ நீங்க அப்படியே உங்களுடைய கோடிங்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதனுடைய அவுட்புட்ட நீங்க பார்த்துக்கிட்டு, ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங் மாரி பார்த்துக்கிட்டு, உங்களுடைய பேஜ்ல அத யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கோடிங் போடுறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனிவே, இப்ப நீங்க இத ரெஃபரன்ஸ் பர்ப்பஸ் யூஸ் பண்ணாலும் சரி, கோடிங்க்கு யூஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ஒரு பேஜ்ல கூடிய கன்டென்ட்ல நீங்க சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததா, நீங்க வந்து ஒரு பேஜ்ல நீங்க லாகின் பண்றீங்க. இப்போ நம்ம yabitech.comல லாகின் பண்றோம். ஸோ லாகின் பண்றப்ப உங்களுக்கு பாஸ்வேர்ட் மறந்துருச்சு. ஆனா, அது வந்து ஆட்டோ சேவ் ஆகியிருக்கு. Googleல வந்து ஆட்டோ சேவ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? அது மூலமா இந்த மாரி டாட்டடா வச்சு சேவ் ஆகியிருக்கு. இந்த பாஸ்வேர்ட என்னால அப்ப பார்க்க முடியுமா? அப்படின்னு கேட்டா, இத கண்டிப்பா பார்க்க முடியும். பாருங்க, இங்கேயே வந்து நம்ம வியூ சிம்பல் குடுத்துட்டோம். இது வந்து பொதுவா மத்த வெப்சைட்டுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இந்த இடத்துல நீங்க ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட்ட குடுங்க. நான் முன்னயே சொன்ன மாரி, இதுல இருக்கக்கூடிய எல்லாமே இந்த இடத்துல சைட்ல கோடிங்கா இருக்கும். அப்போ இந்த பாஸ்வேர்ட் அப்படின்ற ஃபீல்டு வந்து டாட்டடா வரணும் அப்படின்றதுக்கான காரணம், இந்த இன்புட் ஃபீல்டுல டைப் வந்து பாஸ்வேர்டுன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்த நீங்க பார்த்துட்டு, இந்த பாஸ்வேர்டுன்றத நீங்க எடுத்து விட்டுட்டாலே போதும். இல்லைன்னா இத எடுத்துட்டு நீங்க டெக்ஸ்ட்ன்னு மாத்திக்கலாம். இப்படி நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு வெளிய கிளிக் பண்ணீங்கன்னா, அது வந்து ஒரு சாதாரண டெக்ஸ்ட் ஃபீல்டா மாறிடும். அதாவது மேல எப்படி யூசர் நேம், நேமுக்குலாம் ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்ட் இருக்கு இல்லையா? அந்த மாரி இந்த பாஸ்வேர்டும் ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டா மாறிடும். இந்த மாதிரி நீங்க செஞ்சு ஒரு மறந்து போன ஒரு பாஸ்வேர்ட கூட உங்களால பார்க்க முடியும். அதாவது இது வந்து ஆட்டோ சேவ் ஆகியிருந்துச்சு அப்படின்னா. இதுல நார்மலாவே Google Chrome அதுக்கான ஆப்ஷன் இருக்கு. நீங்க செட்டிங்ஸ்ல போய் அந்த பாஸ்வேர்ட பார்த்துக்கலாம். இருந்தாலும் இப்படியும் ஒரு வே இருக்கு அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு கன்டென்ட்ட இந்த மாரி நீங்க டைனமிக்கா உங்களுடைய கோடிங்ல சேஞ்ச் பண்ணிக்கிறது மூலமா, அத நீங்க எப்படி வேணாலும் மாடிஃபை பண்ணிட்டு நீங்க பார்த்துக்க முடியும். ஓகே, இன்னைக்கு ஒரு புது விஷயம் கத்துட்டு இருந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஈவன் இது வந்து சாதாரண பீப்பிள்க்கும் யூஸ் ஆகும். ஒரு ஃபன் பர்ப்பஸ்க்காகவும் யூஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா, நீங்க ஒரு டெவலப்பரா இருந்தீங்கன்னா, உங்களுக்குமே கண்டிப்பா யூஸ் ஆகும். நீங்க கோடிங் போடுறப்ப. தென் டெவலப்பர்ஸ்க்கு இதெல்லாம் தனியாவே நான் ஒரு வீடியோல சொல்லி தரேன். அதாவது கன்சோல், சோர்ஸ் இந்த மாரியான நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதுல இருக்கு. இது எல்லாமே தனியா ஒரு வீடியோலயும் பார்க்கலாம். தேங்க் யூ.